So, இன்னைக்கு வந்து 11th லெசன் ஸ்திரீ சுவாதந்திரியம் அர்ஹதி. ஸ்திரீயானவள் சுவாதந்திரியம் அப்படின்னா சுதந்திரதா, அவளுக்கு வந்து ஃப்ரீடம்ங்கிறது அர்ஹதி. இது வந்து அதெல்லாம் அந்த காலத்துல எழுதப்பட்ட விஷயங்கள். சோ இந்த கால கட்டத்துக்கு நம்ம இதுக்கெல்லாம் ஒத்து வராது நிறைய. பட் இருந்தாலும் அவ வந்து அந்த காலத்துல வந்து தெர் மிடிவல் பீரியட்ல வந்து நிறைய முஸ்லிம் இன்வேஷன்லாம் இருந்தது. வேர் த செக்யூரிட்டி ஆஃப் த விமன் வாஸ் புட் இன் டு இது ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி. ஸோ அதனால டு டு சேஃப்கார்ட் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் ஈவில் பீப்புள் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்திருப்பான். சரியா? ம். ஸோ தான் படிக்கிறேடா. ம். ஆ. स्वातन्त्र्यं नाम कर्तुं कर्तुम् अन्यथा कर्तुं वा स्वेच्छया கர்த்தும் கர்த்தும் அகர்த்தும். कर्तुम् अकर्तुम् ஆ अन्यथा कर्तुं वा ஆ. स्वेच्छया प्रवर्तमानत्वमेव ம் ईदृशं स्वातन्त्र्यं यद्यपि न कस्यचित् ம் जीवस्य वर्तते। ம். ஸோ வந்து என்ன சுவாதந்திரியம்ங்கிறது என்ன அப்படின்னா கர்த்தும் அகர்த்தும், செய்யறதுக்கு. அகர்த்தும் எது செய்யப்படாதோ அது. அந்யதா கர்த்தும் வேற விதமா அவளுக்கு இஷ்டப்படி செய்யறது அப்படிங்கிற இந்த மூணு ஆப்ஷன். ஒண்ணு செய்யறது, செய்யாமல் இருக்கிறது. இன்னொன்னு அந்நியதா கர்த்தம் வேற விதமா டிஃபரெண்டா செய்யறது. ஸ்வேச்சையா பிரவர்த்தமானத்துவம் ஏவ. ஸ்வேச்சையா அப்படின்னா இண்டிபெண்டா, தானாகவே பிரவர்த்தமானத்துவம் ஏவ, பிரவர்த்திக்கிறது அப்படிங்கறதே, ஈடுபடுறது ஒரு காரியத்துல அப்படிங்கிறது. அததான் அஹ், அஹ், பிரவ அதாவது சுவாதந்திரியம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, சுவாதந்திரியம் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, ஸ்வேச்சையா கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் பிரவர்த்தமானத்துவம் ஏவ. சோ வந்து தன்னுடைய என்ன சொல்றது, இச்சையோட செய்யறதுக்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கும் வேற விதமா செய்யறதுல ஒரு ஈடுபாடு பண்றதுதான் சுவாதந்திரியம். சரியா? ஈதிருஷம் சுவாதந்திரியம் எத்யபி ந கஸ்யசித் ஜீவஸ்ய வர்த்ததே. இந்த மாதிரி ஒரு சுவாதந்திரியம் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் லைஃப் மனுஷாளுக்கு இருக்கிறது இல்ல. இப்ப வந்து எனக்கு ஃப்ரீடம் இருக்கு 100% அப்படின்னு இருந்தாலும் தெர் ஆர் லாட் ஆஃப் மத்தவா வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட வேண்டாம். நமக்கே சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல. சீச்சி இதெல்லாம் பண்ணக்கூடாது, தீஸ் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படி நம்மளே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நமக்கு நம்மளே ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறோம் இல்லையா ம். நம்மளுடைய லைஃப் லெசன்ஸ. சோ அந்த மாதிரி அந்த ஈதர்ஷம் சுவாதந்திரியம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு சுவாதந்திரம் எத்யபி ந கஸ்யசித் ஜீவசிய வர்த்தத்தை 100%ங்கிறது யாருக்குமே இல்ல, எந்த ஜீவனுக்குமே. புரியுறதா? ஆ. அப்புறம் यतः सर्वो जीवः ம் स्वाभिवृद्धये ம். नियम्येव நியதம் कैश्चित् ஏவ. நியதமேவ. नियतमेव ம் कैश्चित् नियमैः ம் निबन्धो भवति। நிபந்தக நிபத்தகா பவதி. நிபத்தகன கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். யதஹா அப்படின்னா எஸ்மாத் காரணாத். ஏன் வந்து யாருக்குமே உலகத்துல வந்து சுவாதந்திரியம்ங்கிறது இல்ல அப்படின்னா, சர்வோ ஜீவஹா எல்லா ஜீவர்களும் ஸ்வ அபிவிருத்தையே தன்னுடைய அபிவிருத்திக்கோசரம், நியதமேவ அப்படின்னா நிச்சயமேவ, கைஷ்சித் நியமைஹி ஏதோ ஒரு நியமங்களினால், நிபத்தகா பவதி கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். அப்புறம் அதாவது இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, நம்மளே ம். நமக்கு லைஃப்ல வந்து சில பேர்லாம் ஆத்துல எழுதி விட்டுருப்பா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இந்த ஹவுஸ் அப்படின்னு. சோ ஆமா. நமக்கே நம்ம ஒரு நியமம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இல்லையா? சோ ம். அதனாலேயே நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஸ்வேச்சா சஞ்சாரம்ங்கிறது நம்ம யாருக்குமே கிடையாது. அப்புறம் शास्त्रेण बहवो नियमाः जनानाम् अभिवृद्धये நிர்திச்சயம். निर्दिश्यन्ते। சாஸ்திரேன சாஸ்திரத்தினால, நம்ம சாஸ்திர பாடத்தினால பகவஹ நிறைய நியமான ரூல்ஸ் ஜனானாம் அபிவிருத்தையே ஜனங்களினுடைய அந்த அபிவிருத்தையனா ப்ராஸ்பரிட்டி முன்னேற்றத்துக்கோசரம் நிர்திஷ்யந்தே நமக்கு வந்து நிர்தாரம் பண்ணப்பட்டிருக்கு, வழிகாட்டப்பட்டிருக்கிறது. சாஸ்திரேன நியமாக நிர்திஷ்யந்தே பாசிவ்ல இருக்கு. சாஸ்திரத்தினால நிறைய நியமங்கள் காட்டப்பட்டுள்ளன. எதுக்கோசரம்? ஜனானாம் அபிவிருத்தையே. சோ ஜனானாம் அபிவிருத்தையே சாஸ்திரேன பகவக நியமாக நிர்திஷ்யந்தே. மக்களினுடைய ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கோசரம் நிறைய நியமங்கள் சாஸ்திரத்தினால் உரைக்கப்படுகின்றன, கூறப்படுகின்றன. அதுக்கப்புறம் மேல तादृशानाम् आत्मो आत्मो उन्नति हेतुभूतानां ம் नियमानाम् अनुपालनेनैव ம். सर्वो जनः श्रेयः समार्जयितुं शक्नोति। ஆ தாதிருஷானாம் ஆத்மோன்னதி
ஹேதுபூதானாம் நியமானாம் அப்படிப்பட்ட தாதிருஷானாம்னா அவ்வகையான, அதாவது ஜனானாம் அபிவிருத்தையே சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த மாதிரியான ஆத்ம உன்னதி ஹேது பூதானாம் 4 பதங்கள் இருக்கு. ஆத்ம உன்னதி அப்படின்னா ஃபார் தி அப்கிரேட் ஆஃப் தி என்ன சொல்றது எலிவேஷன் ஆஃப் தி செல்ஃப். சோ வந்து ஆத்ம உன்னதி ஹேதுனா காரணம். அ- நம்மளுடைய செல்ஃபனுடைய உன்னதிக்கோசரம் காரணமாக இருக்கின்ற நியமானாம் அனுபாலனேன ஏவ. சோ அந்த நியமங்களினுடைய அனுபாலனம் அப்படின்னா அதை பின்பற்றுவது. பாலனம் அப்படின்னா ப்ரொடெக்ட். அனுபாலனம் அப்படிங்கிறது பின்பற்றுவதுன்னு அர்த்தம். அனுபாலனேன இவ சர்வோ ஜனः ஸ்ரேயः சமார்ஜயித்தும் சக்னோதி. சோ சர்வோ ஜனः, சர்வஹ ஜனः எல்லா ஜனங்களும் ஸ்ரேயः சமார்ஜயித்தும் ஸ்ரேயஸை சம்பாதிக்கிறதுக்கு அடையறதுக்கு சக்னோதி. எப்படி அப்படின்னா இந்த மாதிரி தாதிருஷானாம் ஆத்ம உன்னதி ஹேதுபூதானாம் நியமானாம் அனுபாலனேன ஏவ இப்படிப்பட்ட நம்மளுடைய செல்ஃபனுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு காரணமாக உள்ள பலவிதமான நியமங்களை அனுபாலனேன ஏவ பின்பற்றுவதின் பொருட்டு சர்வோஜனக ஸ்ரேயः சமார்ஜயித்தும் சக்னோதி. எல்லோ ஜனங்களும் ஸ்ரேயஸை சம்பாதிக்கிறதுக்கு பாசிபிள். சரியா? ம். ம். நியமானு நியமானுசசா நியமானுசசரேன் சர நியமானுசரேன. அஹ், நியமானுசரேன ம். क्लेश एव प्रायः अनुभूयते. நியம அனுசரணே, சாரி, நியமானுசரேன இல்ல, நியம அனுசரணே, சாரி. ம். நியமத்தை அனுசரணே பின்பற்றுவதன் காரணத்தில் அந்த அந்த தருணத்தில் கிளேசக ஏவ வைல் ஃபாலோயிங் த ரூல்ஸ். எது கிளேசக ஏவ பிராயகா. கிளேசகான கஷ்டா, துக்கம். துக்கம் தான் பிராயகா அனுபூயத்தை. அதாவது எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னா 10 மணிக்கு எழுந்துப்போம். இப்படி இப்ப வீடுனா இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், இத்தனை மணிக்கு லஞ்சுங்கிறது வீட்டுக்கு ஒரு நியமம் போல. அந்த நியமனத்தை ஃபாலோ பண்றதுங்கிறது ஒரு டிசிப்ளின் சொல்றோம் இல்லையா? சோ அந்த ம். நியம அனுசரணே, அந்த நியமத்தை கடைப்பிடிப்பதில் கிளேசக ஏவ பிராயக அனுபூயதே. பிராயக பெரும்பாலும், மோஸ்ட்லின்னு அர்த்தம். கிளேசக ஏவ துக்கமேவ அனுபூயதே அனுபவிக்கப்படுகிறது. புரியுதா? அப்புறம் अ. स्वेच्छया न कश्चित् जनः ம். शास्त्रविहितं धर्मं नियमं वा आचरितुम् उत्सहते. ஆஹ் ஸ்வேச்சையா ந கஷ்டித் ஜனஹ சாஸ்திரவிகிதம் தர்மம் நியமம் வா ஆச்சரித்தும் உற்சகதே. சகதேனா பேருன்னு அர்த்தம், பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தம். சகதே சகேதே சகந்தே. உற்சகதே அப்படின்னா உற்சாகத்தோட இருக்கிறது இல்ல. அதாவது நீ வந்து இஃப் யூ ஆர் கிவன் டூ ஆப்ஷன்ஸ், உனக்கு சௌகரியம் எதுவும் அதுதானே. ஒரு இடத்துல வந்து நம்மள 5 மணிக்கு வாங்கோ இல்லைன்னா மத்தியானத்துக்கு மேல வாங்கோ அப்படின்னா சீக்கிரம் எழுந்துக்கிறவா 5 மணிக்கு போயிடுவா. மத்தியானத்துக்கு மேல மொள்ளமா போய்க்கலாங்கிறவா லேட்டா போவா. சோ அந்த மாதிரி ஸ்வேச்சையா ந கஷ்டித்து ஜனக தன்னுடைய விருப்பத்தினால எந்த ஒரு மனிதனும் சாஸ்திர விகிதம் தர்மம் நியமம் வா ஆச்சரித்தும் உற்சாகத்தே. சாஸ்திரேன விகிதம் சாஸ்திரத்தினால கூறப்படுகின்ற தர்மத்தையும் நியமம் அந்த நியமனத்தையும் ஆச்சரித்தும் ஃபாலோ பண்றதுக்கு உற்சாகத்தே. உற்சாகம்னா குருதே. அவனுக்கு வந்து அதுல வந்து ஒரு பெரிய ஒரு எந்தூசியாசம்ங்கிறது கிடையாது. புரியுறதா? அப்புறம் एवं सति स्वातन्त्र्यं न कस्यापि जनस्य लोके विद्यते. கஸ்யாபி தான், கஷ்யாபின்னு படிக்காதீங்க. ஏவம் சதி. कस्यापि. ஆமா. இவ்வாறு இருக்கின்ற தருணத்தில் சுவாதந்திரியம் அந்த சுதந்திரமாக இருக்கும் தன்மையானது ந கஸ்யாபி ஜனஸ்ய லோகே வித்யதே எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கும் கிடையாது. சரி, எல்லா இடத்துலயும் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா யூனிஃபார்ம் போட்டுன்னு போனோம், ஆபீஸ் போனோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு, இந்த டைமுக்கு போனோம் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி நியமனங்கள் நாட் ஒன்லி சாஸ்திரம், டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்கும் ஒரு டிசிப்ளின் கட்டுப்பாடுங்கிறது இருக்கு. சரியா? ஆ. केवलं भगवत् एव तादृक् स्वातन्त्र्यं वर्तते इति वक्तव्यम्. பகவதக ஏவ பகவானுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சுவாதந்திரம்ங்கிறது இருக்கு அப்படிங்கறத வக்தவ்யம் கூறப்பட வேண்டும். யாருக்கு சுவாதந்திரம் இருக்கு? சுதந்திரத்தையா அவர் நினைச்சா இந்த பூமியை சிருஷ்டி பண்ணுவார். சரியா? சோ அந்த சுவாதந்திரம் யாருக்கு இருக்குன்னா கடவுளுக்கு தான் இருக்கு, பகவானுக்கு தான் இருக்கு. அப்புறம் तथापि शास्त्र अनुगृहीत स्वेच्छाचारे स्त्रीजनाप स्त्रीजनापेक्षया पुरुषस्य अवकाशो वर्तत इति स्त्रियः केवलं ஸ்வஜன स्वजनानुसरण
சரணேனைவ ஜன அனுசரணேன ஏவ. ம். ஸ்வஜன அனுசரணேனைவ ம். ஆத்ம அபிவிருத்திம் பிராப் பிராப்துமுலம் பவந்தி பவந்தி. இதி வாக்கியம் இதம் பிரவர்த்தும் ந ஸ்திரீ ஸ்வாதந்திரியம் அர்ஹதி இதி. So இப்ப இப்பதான் நமக்கு அந்த கவி இந்த ஆத்தர் டாபிக்கு வரார். ஏன் இவ்வளவு பூர்வ பீட்டிகை எதுக்கு அப்படின்னா, ததாபி பகவான் ஒத்தர் தான் சுவாதந்திரியமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்ல வேண்டும். ததாபி இருந்த பொழுதிலும் சாஸ்திர அனுகிரகீத ஸ்வேச்சாச்சாரே ஸ்திரீஜன அபேட்சையா புருஷஸ்ய அவகாசः வர்த்ததே. சோ சாஸ்திர அனுகிரகீத ஸ்வேச்சா ஆச்சாரே, சாஸ்திரத்தை அனுகிரகீதம் அத கிரகீதம்னு பிடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அனுகிரகீதம்ங்கிறது ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். சோ சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்வேச்சாச்சாரம், இஷ்டப்படியான ஒரு ஆச்சாரத்தில், ஒரு வழிமுறையில் ஸ்திரீ ஜன அபேட்சையா ஸ்திரீகளை கம்பேர் பண்ணும்பொழுது புருஷஸ்ய ஒரு புருஷனுக்கு ஒரு மேலுக்கு அவகாசக வர்த்தத்தைன்னா ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா, ஸ்திரீகளுக்கு சாஸ்திரத்துல வேதம் சொல்லப்படாது, சிலதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. புருஷாளுக்கு இன்னும் அந்த ஸ்பேஸ் இஸ் மோர் ஃபார் தெம் இன் தி சாஸ்திரம். புரியுதா? இது ஸ்திரியः கேவலம் ஸ்வஜன அனுசரணேன ஏவ ஆத்மவிருத்திம் பிராப்தும் அலம் பவந்தி. சோ பவந்தி தி. சோ இதனால என்ன அப்படின்னா, ஸ்திரீகள் என்ன அப்படின்னா தன்னுடைய ஜனானாம் அனுசரணேன ஏவ, தன்னை சேர்ந்த ஜனங்களை தான் யாரு கண்டிட்டு இருக்கோமோ அவளை ஃபாலோ பண்றதுனாலேயே அவளுக்கு ஆத்ம விருத்தியை பிராப்தும் அலம் எது அப்படின்னா ஸ்வஜன அனுசரணேன ஏவ, தன்னை சேர்ந்தவாளை தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னுடைய அப்பாக்கு பணிவிட செய்யறதுனாலேயே அவளுக்கு ஆத்ம அபிவிருத்தி, அவளுடைய அந்த செல்ஃப் எலிவேட்டட் சோலா ஆவா. அதை அடையறதுக்கு அலம் இட் இஸ் இனஃப் அப்படிங்கிறத பவந்தி இது வாக்கியம் இதம் பிரவர்த்தம். அதனாலதான் என்ன இந்த வாக்கியமானது கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ், கேம் இன்டு யூசேஜ். என்ன வார்த்தை, என்ன சென்டென்ஸ் அப்படின்னா, ந ஸ்திரீ சுவாதந்திரியம் அர்ஹதி. ஸ்திரீக்கு சுவாதந்திரியம் கிடையாது. அதாவது சாஸ்திரத்துல அவளுக்கா பிரவர்த்திக்கிறதுக்கு ஒரு சுவாதந்திரியம் கிடையாது. அதனால அவளுக்கு மேன்மை ஆத்ம அபிவிருத்திங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, அவ தான் அதாவது அவ ஹஸ்பண்ட் பண்ற புண்ணியம் ஒய்ஃபுக்கு வரும், ஒய்ஃப் பண்ற புண்ணியம்ங்கிறது ஹஸ்பண்டுக்கு போகாது. சோ அந்த ஹஸ்பண்டுக்கு பணிவிட பண்ணாலே அவளை அவளுக்கு அந்த ஆத்ம அபிவிருத்திக்கு அதுவே அலம் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் ஸ்திரீ சுவாதந்திரியம் அர்த்ததி அப்படிங்கிற ஒரு வாக்கியமே பிரவருத்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த இத டாபிக்க. அப்புறம் பாலா யுவதீர்வா விருத்தா வா ஸ்வாதந்திரயேன ஸ்திரீ ந கிஞ்சித் கர்த்தும் அர்ஹதி. சோ பாலா யுவதிர்வா, பாலானா ஒரு சின்ன குழந்தை, ஒரு கேர்ள். யுவதினா யூத் ஸ்டேஜ்ல, விருத்தானா வயசான ஒரு லேடி. இந்த எல்லா பருவத்திலையும் அந்த பால்யாவஸ்தையில இருக்கட்டும், ஒரு யுவதி ஸ்டேஜ்ல இருக்கட்டும், இல்லைன்னா விருத்தாவஸ்தையில இருக்கட்டும், ஸ்திரீயானவள் சுவாதந்திரியேன கிஞ்சித்து கர்த்தும் ந அர்ஹதி. சோ ஸ்திரீயானவள் சுதந்திரமாக ஏதோ ஒண்ணுத்த செய்யறதுக்கு ஷீ இஸ் நாட் கேப்பபிள், ஷீ இஸ் நாட் சப்போஸ் டு. சரியா? यतः बाल्ये पितुः पितुः वशवर्धिनी तिष्ठति வசவர்த்தினி तिष्ठेत्. திஷ்டதி. ஆஹ் சோ யதா, ஏன் அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா, பால்யே சிறு வயதில், பிதுகு வசேவர்த்தினி அவ அப்பாவினுடைய வசத்துக்கு உட்பட்டவளாக இருக்க வேண்டும். திஷ்டேத் விதிலிங்க. சரியா? வசேவர்த்தினி வர்த்ததே இதி வர்த்தி. சோ இங்க வர்த்தினி அப்படிங்கிற ஸ்திரீலிங்கம். பால்யே அந்த பாலா ஸ்திரீயானவள் குழந்தை பருவத்துல அப்பாக்கு அதீனமாக இருக்கா, அப்பாவினுடைய வசத்துல இருக்கா, அப்பாவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா. சரியா? அப்புறம் विवाहानन्तरं यौवने भर्तृ पराधीना भवेत्. வ- ஆ, விவாக அனந்தரம் கல்யாணம் ஆனப்புறம் என்ன ஆகுது அவளுக்கு அப்படின்னா, பர்த்துகு பர்த்ருபராதீனா அப்படின்னா பர்த்துகு பராதீனா, ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்டனுடைய அதீனத்துக்கு விடுறான். ஷீ இஸ் அண்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பராதீனானா இங்க ஸ்லேவ் மாதிரி இல்ல. ஷீ ஷீ இஸ் அண்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஹஸ்பண்ட். புரியுதா? அப்புறம் भर्त्री मृते मृते सति पुत्राणाम् अतीना जीवेत्. சோ ஹஸ்பண்ட் தவறி போயிட்டார் அப்படின்னா, பர்த்தரி மிருதே சதி, ஹஸ்பண்ட் ஆனவர் தவறி போன அந்த தருணத்தில் என்ன அப்படின்னா, புத்திராணாம் அதீனா ஜீவேத், அவ புத்திரர்களுக்கு அவ பிள்ளைக்கு அதீனமாக வாழ வாழ வேண்டும். சரியா?
சோ இந்த மாதிரி குழந்தையில வந்து பிதுகு அதீனா, கல்யாணம் ஆனப்புறம் பர்த்துஹு அதீனா, ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் புத்திரர்களுக்கு அதீனா பவேத். अतः कदापि स्त्रियाः स्वातन्त्र्यं नास्ति। அதனால ஸ்திரீகளுக்கு எப்பவுமே சுவாதந்திரியம்ங்கிறது கிடையாது. இதெல்லாம் அந்த காலத்துல எழுதினது. இப்போ நம்ம இதெல்லாம் பேசணும்னா அடிச்சு விடுவோம். அஹ் அப்புறம் बाल्ये माता मातापित्रोः पराधीना सती सत्प्रवर्तनं स्त्री अवश्यं शिक्षेत् சிக்ஷேத. சோ வந்து என்ன, शिक्षेत। பால்யே, பால்ய அவஸ்தையில் மாதா பித்ரோஹோ பராதீனா சதி, அம்மா அப்பாவினுடைய பராதீனா அதீனமாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த ஸ்திரீயானவள், ஸ்திரீ பராதீனா சதி ஸ்திரீ சத்பிரவர்த்தனம் அவசியம் சிக்ஷேத. சோ நல்ல ஒரு பிரவர்த்தனம், அந்த 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 ஸ்திரீயானவள் அவளுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், அவ கத்துக்கணும். சரியா? ம். ஸ்திரீ சிக்ஷேத, ஸ்திரீயானவள் கற்றுக்கொள்ள வேண்டும். अन्य சத்பிரவர்த்தனத்தை அவர் அவசியம் சிக்ஷேத. அப்புறம் अन्यथा भर्तृवंशस्य पितृवंशस्य च उपकीर्तिं அப जनयेत्। அபகீர்த்தி, கீர்த்தினா ஃபேம், அபகீர்த்தினா டிஃபேம். சரியா? இகழ்ச்சி. சோ அந்யதா இல்லைனா, அப்படி வந்து ஸ்திரீ வந்து அந்த மாதிரி கத்துக்கல, அவளுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா, பர்திருவம்சஸ்ய பித்ருவம்சஸ்ய ச அபகீர்த்திம் ஜனயேத். ஹஸ்பண்டோடைய வம்சத்துக்கும் பித்ருவம்சம் அப்பாவினுடைய வம்சத்துக்கும் ஒரு அபகீர்த்தி, ஒரு டிஃபேம்ங்கிறது ஜனயேத் உண்டாக்க கூடும். அப்புறம் प्रायशः बाल्ये पुरुषाः अपि मातापित्रोः अधीना एव वर्तमानाः विद्याबुद्धिम् अभ्यस्यन्ति। அபியஸ்யந்தி. பிராயசக, பெரும்பாலும் பால்யே, சைல்ட்ஹுட் டைம்ல, அந்த குழந்தை பருவத்துல, புருஷாக அப்படி புருஷர்களும் கூட மாதா பித்ரோஹோ அதீனாக ஏவ, அம்மாக்கும் அப்பாக்கும் அடங்கினவர்கள் தான். பாய்ஸ் மாத்திரம் என்ன, சின்ன வயசுல இருந்து அவளேவா பண்றா, அவளும் தே ஹாவ் டு பே த டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் அம்மா அப்பாக்கு டிசிப்ளினா அடங்கி இருக்கணும். அதீனாக ஏவ வர்த்தமானாக, அப்பா அம்மாக்கு அதீனமாக இருந்து கொண்டே வித்யா புத்திம் அபியஸ்யந்தி. வித்யைனா நாலேஜ், புத்தினா உன்னுடைய உன்னுடைய அந்த ஸ்காலர்ஷிப், அதை வந்து அபியஸ்யந்தி அப்படின்னா அபியாசம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அப்புறம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறான், லேர்ன் பண்ணிக்கிறான். स्वातन्त्र्य स्त्रीणां पुरुषाणां च சுவாதந்திரஸ்ய ஸ்திரீனாம். स्वातन्त्र्यस्य स्त्रीणां पुरुषाणां च बाल्ये प्रायशः असम्भवेव ஆஹ் असम्भ அசம்பவம் असम्भवमेव। ஏவ. சுவாதந்திரஸ்ய ஸ்திரீனாம், ஸ்திரீனாம் அது சுவாதந்திரியம்னு வச்சுக்கோங்க. ஸ்திரீணாம் புருஷாணாம் சுவாதந்திரியம் பால்யே பிராயசः அசம்பவம் ஏவ, அப்படிதான் போய் சேரும் இல்லையா? சுவாதந்திரியஸ்யங்கிற பதம் ஷஷ்டி வந்து எப்படி உங்களுக்கு எதுக்கு போகும்? எதுக்குமே போகாதே. சுவாதந்திரியம்னு வச்சுக்கோங்க இத. சரியா? ஸ்திரீனாம் புருஷாணாம் ச சுவாதந்திரியம், ஸ்திரீகளுடைய புருஷர்களுடைய அந்த சுவாதந்திரியமானது பால்யே, பால்யாவஸ்தையில, பிராயசः பெரும்பாலும் அசம்பவமேவ, இம்பாசிபிள். சரியா? அப்புறம் यौवने एव स्वातन्त्र्यम् इच्छति पुरुषः स्त्री वा। எப்போ எப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரீடமா, ஒரு இண்டிபெண்டா நான் என்ன விடுங்கோ அப்படின்னு எப்ப சொல்றோம் அப்படின்னா, யௌவனாவஸ்தையில, யூத் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, யௌவனேயவ யௌவனாவஸ்தையில் தான் சுவாதந்திரியம், அது சுதந்திரமாக இருக்கும் தன்மையானது, தன்மையை புருஷா ஸ்திரீவா இச்சதி, புருஷனோ ஒரு ஸ்திரீயோ விரும்புறான். ஒரு புருஷனோ ஸ்திரீயோ எப்ப விரும்புறான் அப்படின்னா பால்யாவஸ்தையில விரும்பல. பால்யாவஸ்தையில அவன் என்ன பண்ணுவா, அப்பா அம்மாவை கைப்பிடிச்சுன்னு தான் போயாகணும், அவள் எதுவும் தெரியாது. பட் ஒரு யௌவன அவஸ்தையில வந்த உடனே அவளுக்குன்னு ஒரு இண்டிபெண்டா இருக்கிற ஒரு ஆசைங்கிறது வருது. அப்புறம் पुरुषस्तु केनाप्युद्योगेन धनं கேனாபி உத்தியோகேன. அஹ், केनापि उद्योगेन ம், धनं सम्पाद्य सर्वं कुटुम्बं पोषयति इति कृत्वा तस्य स्वातन्त्र्यम् आवश्यकं भवति। ஆஹ், புருஷரோ கேனாபி உத்தியோகேன ஏதோ ஒரு எஃபர்ட்டை போட்டுட்டு, தனம் சம்பாத்திய ஒரு வேலையை பண்ணிட்டு, தனத்தை சம்பாதித்துக் கொண்டு, சர்வம் குடும்பம் அந்த ஹோல் ஃபேமிலியை போஷயதி இதி கிருத்வா, அவ தான் போஷிக்கணும், அவ தான் வளர்க்கணும், அந்த காப்பாத்தணும் அப்படிங்கிறத
நினைச்சுண்டு தஸ்ய சுவாதந்திரியம் ஆவசியகம் பவதி தஸ்யனா புருஷஸ்ய சோ புருஷனானவன் கேனாபி உத்தியோகேன ஏதோ ஒரு வேலையினால் தனம் வேலையினால் தனம் சம்பாத்திய தனத்தை சம்பாதித்து விட்ட பிறகு சர்வம் குடும்பம் போஷயதி புருஷா இந்த ஹோல் குடும்பத்தையும் அந்த புருஷன் தான் காப்பாத்துறான் அப்படிங்கிறத கிருத்வா அந்த மாதிரி ஒரு நிலைமை அந்த காலத்துல இருந்தது. இப்ப அந்த மாதிரி கிடையாது, ஸ்திரீயும் போறா புருஷாலும் போறா. சோ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு காரணத்தின் பொருட்டு தஸ்ய புருஷஸ்ய சுவாதந்திரியம் ஆவசியகம் பவதி. அதனால புருஷாளுக்கு சுவாதந்திரியம்ங்கிறது வாஸ் மச் நீடட் ஆன் தோஸ் டேஸ். ஏன்னா அவதான் குடும்பத்தை காப்பாத்தணும். அவளை நீ இல்ல இல்ல நீ ஆத்தோடய அடங்கியிரு அப்படின்னா குடும்பத்துக்கு ஏது பைசா இல்லையா? அதனால அவளுக்கு அந்த தஸ்ய புருஷஸ்ய சுவாதந்திரியம் ஆவசியகம் பவதி. அப்புறம் वध्वास्तु यौवने अपि भर्तुः इच्छा अनुसारेणैव प्रवर् प्रवर्तनम् उचितम्। உச்சிதம் வது வது வத்வௌ வத்வா. சோ அந்த வத்வாஹாஸ்து அந்த 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 வதுக்களுக்கு எப்படி அப்படின்னா யௌவனே அப்பி யௌவனாவஸ்தையிலையும் கூட பர்த்துஹு இச்சானுசாரேன ஏவ பிரவர்த்தனம் உச்சிதம். ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்டனுடைய இச்சைக்கு அனுசரணம் பண்ணிட்டு தான் பிரவர்த்தனம்ங்கிறது இட் இஸ் ஃபிட். புரியுறதா? ஆஹ் अन्यथा भार्या भर्त्रोः உம் अनुकूल्यं कुटुम्बस्य உம் सुवच् சுவியவஸ்தா सुव्य- ச பஜ்யேத. सुव्यवस्था च भज्येत। அந்யதா இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு அனுசரணையா இல்லாம அந்யதா வேற விதமா இருந்துட்டா பாரியா பர்த்ரோஹோ பாரியாக்கும் பாரியானா ஒய்ஃப் பர்த்ரோஹோ ஹஸ்பண்டுக்கும் ஆனுகூல்யம் குடும்பஸ்ய அதாவது ஒரு ஒரு கம்பேட்டபிளா ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. சரியா? அனுகூலஸ்ய பாவம் ஆனுகூல்யம். ஆனுகூல்யம் குடும்பஸ்ய சுவியவஸ்தாச்ச பஜ்யேத. சோ ஆனுகூல்யம் அந்த கம்பேட்டபிலிட்டியோட இருக்கிறதும் குடும்பஸ்ய சுவியவஸ்தா குடும்பத்தினுடைய நல்ல ஒரு நிலைமை அதுவும் ச பஜ்யேத அது ரெண்டும் பிரேக் ஆயிடும். புரியுறதா? ம் वार्तके वयसि अशक्तया ம் अवश्यमेव पुरुषेषु अधीना स्त्री भवेत्। புத்திரேஷுபா புத்திரேஷு அதீனா ஸ்திரீ பவேத். पुत्रेषु। ம் சோ வார்த்தகே வயசி. சோ வார்த்தக வயசுல இந்த பஜ்ஜியதா அப்படிங்கிறது உங்களுக்கு விதிலிங்ல இருக்கு. சரியா? பாசிவ்ல இருக்கு இது. பர்த்ரோஹோ ஆனுகூல்யம் குடும்பஸ்ய வியவஸ்தா சுவியவஸ்தா ச பஜ்ஜேத. சரியா? தைஹி பஜ்ஜேதன்னு அர்த்தம். அப்புறம் வார்த்தகே வயசி வயசான ஏஜ்ல ஓல்ட் ஏஜ்ல அசக்ததையா அவளுக்கு இன்கேப்பபிலிட்டி முடியாத காரணத்தினால் புத்திரேஷு அவசியமேவ புத்திரேஷு அதீனா ஸ்திரீ பவேத். சோ ஸ்திரீயானவள் வார்த்தகே வயசி வயதான காலத்தில் அந்த ஏஜ்ல அசக்ததையா முடியாத தன்மையினால் புத்திரேஷு அதீனா அவசியமேவ பவேத் புத்திரர்களுக்கு அதீனமாக அண்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சில்ட்ரன் சன்ஸ் அது நிச்சயமாக ஆயிடுறா. புரியுறதா? சோ ம். ஏன் சுவாதந்திரியம் போறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் கோட் பண்றது புருஷாள் வேலை பண்ணிட்டு அவ தனம் சம்பாதிச்சாதான் குடும்பத்தை காப்பாத்த முடியுங்கிறதுனால புருஷர்களுக்கு சுவாதந்திரியம்ங்கிறது அவசியகம் பவத்தின்னு ஒண்ணு. நெக்ஸ்ட் ஸ்திரீகள் யௌவனவஸ்தையில பர்த்துக்கு பர்த்தாவுக்கு அனுசரணமாக நடந்துக்கணுங்கிறது தான் உச்சிதம். ஏன் அப்படின்னா அப்படி நடந்துக்கல அப்படின்னா ஒரு ஒரு கம்பேட்டபிலிட்டிங்கிறது இருக்காது. ஆடட் டு தட் குடும்பத்துக்கு ஒரு சுவியவஸ்தா நல்ல ஒரு நிலைமையில இருக்காது. இந்த சுவியவஸ்தாங்கிறது பட்ஜெட்டை உடைந்து விடும். புரியுறதா? அப்புறம் ஓல்ட் ஏஜ்ல என்ன ஆறுது அப்படின்னா அசக்ததையா அவளால முடியாத காரணத்தினால வார்த்தகே வயசி புத்திரேஷு அதீனா ஸ்திரீ அதீனா பேத். சரியா? அப்புறம் पुरु पुरुषस्यापि वार्तके वयसि पुत्रादी पुत्रादीन புத்திர पुत्राधीनतायां அதீனதாயாம் வியவஸ்திதாயாம். व्यवस्थितायां किं पुनः स्त्रीविषये वक्तव्यम् इति सर्वथा स्त्रियः पराधीना एव जीवन्ति। ஆஹ் புருஷஸ்யாபி வார்த்தகே வயசி புத்திராதீனதாயாம் வியவஸ்திதாயாம் புனः கிம் புனः ஸ்திரீ விஷயே வக்தவ்யம் இது சர்வதா ஸ்திரியः பராதீனாக ஏவ ஜீவந்தி. புருஷாள் மாத்திரம் என்ன வயசான காலத்துல தனியா இருந்துடுறாளான்னு? ஹஸ்பண்ட் போய் ஒய்ஃபான நல்லா சஞ்சாரம் பண்றா. ஒய்ஃப் போய் ஹஸ்பண்ட் இருக்கிறவளாம் கஷ்டம் தான் பண்றான் இல்லையா? அதே அன்லஸ் அண்ட் அன்டில் அவளுக்கு சமைக்க தெரிஞ்சா பொழைச்சுக்கிறான். சோ புருஷஸ்யாபி வார்த்தகே வயசி புருஷனும் வயசான ஏஜ்ல வயசு ஓல்ட் ஏஜில் புத்திர அதீனதாயாம் வியவஸ்திதாயாம் புத்திரனுக்கு
அதீனதா அதீன அதீனமாக இருக்கும் தன்மை அதுல ஸ்திதாயாம் அந்த மாதிரி ஒரு விவஸ்தா ஆயிட்டதுனால புருஷனுக்கே புருஷனுக்கும் கூட வயசான காலத்துல இஸ் டிபெண்டன்ட் ஆன் இஸ் சன். அப்படி இருக்கும்பொழுது கிம் புனக ஸ்திரீ விஷயே வக்தவ்யம். இப்ப ஸ்திரீகளுக்கு என்ன சொல்றது, புருஷாளுக்கே அப்படின்னா புருஷாளுக்கே அப்படின்னா ஸ்திரீகளை கம்பேர் பண்ணும்போது புருஷாளுக்கு வந்து அந்த பிசிக்கல் பவர்ங்கிறது, எமோஷனலி வேணா ஸ்திரீகள் ஸ்ட்ராங்கா இருப்பா, அவளுக்கு வந்து பிசிக்கலா ஒன்னும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியானோம். அவளே வந்து வயசான காலத்துல பிள்ளைக்கு அதீனமாக ஆயிடுறா அப்படின்னா நம்ம வந்து கிம் புனக ஸ்திரீ விஷய வக்தவ்யம், ஸ்திரீகளுடைய விஷயத்தை பத்தி என்ன சொல்றது. இது சர்வதா ஸ்திரியா பராதீனாக ஏவ ஜீவந்தி. அதனால எப்பொழுதும் ஸ்திரீகள் பரா பராதீனா அப்படின்னா பரேஷாம் அதீனா, மத்தவாளுக்கு அதீனமாகவே வாழ்ந்துட்டு இருக்கா. அப்புறம் கீர்த்திம் कीर्तिं सौख्यं च लभन्ते न अन्यते इति ம், ந அந்யதா இது. न स्त्री स्वातन्त्र्यम् अर्हति इति वचनं सर्वथा समुचितम् சோ வந்து கீர்த்திம் சௌக்கியம் ச லபந்தே ந அந்யதா. अन्यते इति ம் न स्त्री अन्यथा अन्यथा इति न स्त्री स्वातन्त्र्यम् अर्हति इति वचनं सर्वथा समुचितम् சோ கீர்த்திம் சௌக்கியம் ச ஸ்திரியா கீர்த்திம் சௌக்கியம் ச லபந்தே. ஸ்திரீகள் இந்த மாதிரி இருந்துட்டா அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு புகழும் சௌக்கியமாக சுகமா இருக்கிற அது ரெண்டுமே அடையப்படும். அவ ரெண்டுத்தையும் அடையறா லபந்தே. சரியா. ந அந்யதா, இந்த மாதிரி அவ இல்ல அப்படின்னா அவளுக்கு கீர்த்தியும் இருக்காது சுகமும் இருக்காது. அதெல்லாம் அந்த காலத்துல, அந்த காலத்துல வந்து பால்ய அவஸ்தையில விட்டுடுங்கோ. யௌவன அவஸ்தையிலேருந்து அவ வந்து வீட்டை விட்டுட்டு எங்கேயாவது போனா அவளுக்கு வேற ஏதாவது ஆயிடுத்து அப்படின்னா அவளுக்கு ஒரு அபகீர்த்தி. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அப்ப வந்து படிப்பு அறிவு ஜாஸ்தி இல்லையா கொடுக்கலையான்னு தெரியாது. அதனால உங்களுக்கு சௌக்கியமா இருக்குங்கிறதும் முடியாது. ஏன்னா சௌக்கியம்ங்கிறது நாட் ஒன்லி பைசா, அந்த எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கணும் வீட்டை விட்டுட்டு போயிட்டோம்னா. சோ இந்த கீர்த்தியும் சௌக்கியம் ச ஸ்திரியா லபந்தே ந அந்யதா, இத ஃபாலோ பண்ணலனா அவளுக்கு அது வராது. புரியுதா. அதனால ந ஸ்திரீ சுவாதந்திரியம் அர்ஹதி இது வச்சனம் சர்வதா சர்வதா சமுச்சிதம் இது. So, சர்வதா இந்த இதுக்கு இந்த தான் தெரியல. சோ எப்பவுமே வந்து இந்த கீர்த்தி அப்புறம் அஹ், அதனால ஸ்திரீகள் வந்து எப்பொழுதுமே சுவாதந்திரியத்தை அர்ஹதி, அவளுக்கு வந்து சுவாதந்திரியம்ங்கிறது கிடையாது. அந்த வச்சனம் சர்வதா சமுச்சிதம். சரியா. இது அந்த காலத்துல எழுதப்பட்டது, இந்த காலகட்டத்துக்கு அது ஒத்து வராது. அந்த காலத்திலே உங்களுக்கு வந்து ஸ்திரீகள்ல பிரம்மவாதினி சத்யோவாகான்னு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்திரீகள்லாம் இருந்திருக்கா. பிரம்மவாதினி டைப் ஆஃப் ஸ்திரீகளுக்கு பூணல் சந்தியாவந்தனம் எல்லாமே உண்டு. ஸோ வந்து ஸ்திரீக்கு வந்து படிப்பு இல்லைங்கிறது கிடையாது. அது வந்து டியூ டு மெனி ஆஸ்பெக்ட்ஸ் அவளுடைய சேஃப்டிக்கோசரம் அவளுக்கு வந்து சுவாதந்திரத்தை கொடுக்கல. சரியா. வேற இருக்கா?